சொல்லுங்க. இங்க எந்த ஸ்கூலு? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பையன் வந்து தம்பி பையன் ஸ்கூலுக்கு வந்து காலையில் 9:20க்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆனால் வந்து ஒரு 3:45 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஸ்கூல் டிரைவர் பேசுகிறேன் அப்படின்னு. என்னென்னு கேட்டப்போ இந்த மாதிரி தம்பிக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, உடனடியாக ஜிஹெச்சில் சேர்த்துருக்கோம், உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து இப்போ தான் நாங்களும் ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி வந்து தம்பி சிங்கில் நிற்கிறாரு, உடனே வர சொல்கிறோன்னு சொல்ல என் கூட பிறந்த தம்பி தான் வந்து அதுவே தம்பி 2 பேரும் வந்து உடனடியாக பார்த்துருக்காங்க. டிரைவர் மட்டும் நின்றுருக்காரு. என்ன நடந்துச்சு கேட்கும்போது வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. என்னங்க ஃபிக்ஸ் வந்தால் ரத்தம் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஃபிக்ஸ் வந்து தான் வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரத்தம் வந்துருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு உயிரெல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. ஐயோ அழுகும்போது ஏன் என்ன எத்தனை எப்போ சரி நல்லா தானே சாப்பிட்டு இருந்திருப்பாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னா டாக்டர் இருக்காரு 5 மணி நேரம் ஆச்சு இறந்தே 5 உயிர் போய் 5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உடனே பேரண்ட்ஸு ஊர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பதிலும் இல்லை. ஸ்கூல்ல இருந்து டிரைவரை பிடிச்சி இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. கேட்டால் வந்து இப்போ வந்து காருக்குள்ளே பையன் இறந்து கிடந்திருக்கேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாராம். இதுக்கான சரியான காரணம் என்னென்னு ஸ்கூலில் என்ன கேமராவை கண்காணித்து என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்கு வந்து ஸ்கூல் நிர்வாகம் சொல்லணும். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? செய்யறது நிர்வாகம் வந்து எங்களுக்கு தகவல் கரெக்டாக சொல்லணும். நிர்வாகம் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, 7 வயசு குழந்தை, 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். 7 வயசுக்குள்ள எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. அவங்க அடிக்கிறதுக்கோ ஏற்று பிள்ளை பேசுறதுக்கான காரணம் வயசு கிடையாது. எல்லா டீச்சர்ஸும் 4 பீரியட் நடந்திருக்கும், 8 பீரியட் நடக்கும். ஒரு நாளைக்கு 8 பீரியட் நடக்கும். அந்த 8 பீரியட் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் கட்டாயம் பதில் சொல்லணும். 8 பீரியட்ல என்ன நடந்துச்சோ எல்லா டீச்சர்ஸும் வரணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணும். டிரைவர் கட்டாயம் வரணும். டிரைவர் கேட்டாரா இவர் ஸ்கூல்ல இறக்குனாரா, இல்ல இவர் என்ன பண்ணாரா, இல்ல நிர்வாகம் எப்படி ஆப்ஷன் போட்டுப்பா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன வேலைக்கு எப்படி ஆப்ஷன் வரும்? ரெகுலர் ஸ்கூல் பஸ் வந்திருக்கு, இன்னைக்கு பிரைவேட் ஓம்னி வேன் தான் வந்திருக்கு. என்ன காரணம்? இதுக்கெல்லாம் தெரிஞ்சே ஆகணும். ஏன் இன்னைக்கு பிரைவேட் வேன் வரணும்? 8:45 வர வேன் இன்னைக்கு 9:20க்கே வரணும். ஏன் ஆப்ஷன் போடணும்? இதுக்கெல்லாம் சரியான பதில். உயிர்ல வந்து எல்லாருமே விளையாடுறாங்க. யாருமே இந்த கிராமத்தின் சார்பில் எல்லாருமே நிக்கிற உறவினர்கள் எல்லாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. எல்லாருமே தவிக்கிறோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. செத்த மரத்தை எல்லா பக்கமும் தூக்கிட்டு திரிறாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதுக்கு தகுந்த பதில் கிடைக்கணும். இது மாதிரி எந்த பேரண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடாது, எந்த ஊருக்கு ஏற்படக்கூடாது, எந்த விளைவு வராம இனிமேலாவது பாதுகாக்கணும். செத்த ஆத்மா நல்லபடியா வந்து அது போய் ஆத்மா அடையணும். அதுக்கான ஒரு பதில் கட்டாயம் கிடைக்கணும். உங்க பேருக்கு